வணக்கம். நான் டிஆர்கே ஆஷா சேனல்லேருந்து டிஆர் கார்த்திக் மாதவன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நவம்பர் மாதத்தோட துலாம் ராசிக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமான சவால்களும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கிற மாதமாக தான் இது இருக்க போகுது. அதில் நீங்கள் அப்படியே இருந்தாலும் கூட நீங்கள் இதுக்கு எந்த விதமான டென்ஷன் பயம் எடுக்க வேண்டியதில்லை. நான் இப்போ இந்த சவால்கள் இது இருந்தாலுமே இது 2வது பாதையில் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே அதை கடந்து போயிடலாம் நீங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் 15 டேஸில் கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சவால்கள் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். அது உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு அது நல்ல வழியில் உதவும். பட் செகண்ட் 15 டேஸில் அது கொஞ்சம் சக்ஸஸை நோக்கி தான் போகும். நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் கலந்து பயந்து தேவையில்லை. நல்லபடியாக செயல்படுங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களால் நினச்சதை நீங்கள் செய்ய முடியும். இதில் வந்து எந்த விதமான தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தீங்க, அர்ஜென்ட் படாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக போயிடும். பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வந்து இந்த மாதம் பொறுத்தவரையில் ஆவரேஜ் இன்கம் தான் வரும். திடீர்னு ஒரு பெரிய யார்கிட்டனா இந்த ஒரு வர வேண்டிய காசு வர வேண்டியிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கல் தான். உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டேஷன் வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் அது கண்டிப்பாக இருக்கும். வேறு நஷ்டம் வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் செலவு வந்து கூட தான் செய்யும். இந்த மாதம் வந்து கண்டிப்பாக கடன் எதுவும் வாங்காதீங்க. இருக்கிற கடன் வந்து கண்டிப்பாக லேசாக என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுவும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் புது கடன் வாங்குறத பற்றி நீங்கள் நிதானமாக யோசித்து தான் செய்யணும். இந்த மாதம் வந்து அது தவிர்க்கிறது கூட நல்லது தான். நவம்பர் மாதத்தை விட்டு டிசம்பர் மாதத்தை வந்து நீங்கள் அது யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வாய்ப்பு எடுத்துக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ சண்டை கொஞ்சம் வந்து தான் போகும். பட் அது பெரிய அளவில் எந்த பாதிப்பும் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது வரும் தான். பட் அது சரியாக போயிடும். இந்த நவம்பர் மாதம் பொறுத்தவரையில் அந்த மாதிரியான கிரக நிலைகள் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் போகும். பட் ஓகேவாகிடும். எந்த வித ட்ரபுளும் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, எதுவும் ஜாக்கிரதையாக நீங்கள் ரொம்ப பேச்சு வச்சுக்காமல் என்ன அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அமைதியாக அளவாக பேசிட்டு பழகுனீங்கன்னா உங்கள் ரிலேஷன் கூட உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இது வந்து சில பேருக்கு வந்து இந்த காலத்தில் நவம்பர் மாதத்தில் வந்து சுப செலவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள்னால் ஏதாவது இப்போது கல்யாண நேரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கான ஏதாவது பொருள் வாங்கிறது, இல்லை அது நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாவது பொருள் வாங்குறது, அது மாதிரியான செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் துலா ராசிக்கு வந்து மிக சிறப்பானதாகவே இருக்கும். இது இந்த மாதிரியாக இருக்குது. உடல் நலன் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன பிரச்சனைக்கு ஏதாவது வந்து போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி வருது, இல்லை ஜுரம் வருது, கை கால் அசதி அது மாதிரியா இருக்குது. நீங்கள் அதுக்கு தேவையான அளவு நல்லா ரெஸ்ட் எடுத்து விட்டுட்டிங்கன்னா, ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த குறைகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு போயிடும். அதில் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது. இந்த துலாம் ராசி வந்து இந்த நவம்பர் மாதத்தில் சிறப்பாகவே இருக்குது. இந்த துலாம் ராசிக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வழிபடணும். அது எப்படின்னா, வெள்ளிக்கிழமை போயிட்டு லக்ஷ்மி தேவி கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரப்பெரிய தடைகள் தாமதங்கள் இதிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் துலா ராசிக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். அதுதான். ரொம்ப நன்றி. வணக்கம்.